எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா சாதம். புதினா சாதத்துக்கு ஒரு 3 கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்குங்க. இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, புளி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கு. அப்புறம் தாளிச்சிக்கலாம். புதினாலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது தாளிச்சு விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்குது. அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய் 3, பூண்டு, சின்ன வெங்காயம், உப்பு போட்டுக்கலாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, புதினா போட்டுக்கலாம். அரைச்சது, மஞ்சள் தூள், சாப்பாடு போட்டுக்கலாங்க. சாப்பாடு போட்டு தட்டுக்கலாம். புதினா சாதம் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நல்லா குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.